நிறைய ஆர்டர் வந்து கொடுத்துருக்கீங்க. பேட்ச் வைஸாக தான் நம்ம டெலிவரி வந்து கொடுக்குறோம். நம்மளோட பாத்திங் பவுடர், ரெட் ஆயில், க்ரீன் ஆயில், எப்போவுமே நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டனாக வச்சுக்கிற, டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்குற சூப்பரான பிரைட்டனிங் பவுடர், க்ளோவிங் பவுடர், செம்ம க்ளோவிங் கொடுக்குற, ரிங்கிள்ஸ் இல்லாமல் வச்சுக்கிற க்ளோவிங் பவுடர், இந்த பிம்பிள்ஸ் போகவே போகாதா, பிம்பிள்ஸ் மார்க்ஸ் போகாதா, டார்க் ஸ்பாட்ஸ் போகாதா, நிறைய என்கிட்ட ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருந்தீங்க. எல்லாத்துக்கும் நம்மளே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப லவ்விங்கோட கேரிங்கோட உங்களுக்கு ரெடி பண்ணி நான் கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயே ஆர்டர் பண்ணுறீங்க, நான் வந்து அதை நோட்டீஸ் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப பியூராக ரிச் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நம்ம செய்கிறோம். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இதோட அமேசிங்கான ரிசல்ட் வந்து தெரியும். எப்போதுமே சொல்கிறது தான், ஜஸ்ட் ட்ரை ஒன்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோ தான். ஹேர் மாஸ்க்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணவே இல்லை, எனக்கு ஹேர் மாஸ்க்கு ட்ரை பண்ணி வீடியோ போடுங்க, டாக்டர் ஷர்மிகா மேம் சொன்ன ஹேர் மாஸ்க் வீடியோ ட்ரை பண்ணுங்கன்னு. நான் இதை ஃபஸ்ட்டே எடுத்துட்டேன், பட் வந்து போடுறதுக்கு இவ்வளோ நாளாகிடுச்சு. அவங்க சொன்ன இந்த எக்கு வித்து கர்டு மாஸ்க்கு, இது ரெண்டு மட்டும் போட்டாலே ஹேர் வந்து நல்ல மாய்ஸ்சராக ஷைனிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு எக்கு பேக் மட்டும் தனியாகவே நிறைய ஃபேஸ் பேக் வந்து ஹேர் பேக் வந்து போட்டு காமிச்சிருக்கேன், ஃபேஸ் பேக்கும் தான். பட் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஹேருக்கு வந்து தயிர் மிக்ஸ் பண்ணி போடுறது எக்கோட. அவங்க வந்து எக்கோட ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து இதில் எக்கோட எல்லோவும் எடுத்துக்கிறேன். அவங்களே சொல்லியிருக்காங்க எல்லோ வந்து நம்மளுக்கு நல்லது தான், ஆனால் அது ஸ்மெல் வரும். ஆமாங்க, உங்களுக்கு ஸ்மெல் வரும். நல்ல ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து இருக்காது. உங்களுக்கு ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஒயிட் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போதுமே எக்கோட எல்லோ இல்லாமல் நான் வந்து ஹேர் பேக் போட மாட்டேன். ஏன்னா ஒயிட்டை விட எல்லோ வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். ஸ்மெல்லு வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துட்டா போயிடும். ஃபேஸ்க்கு எப்போதுமே நான் ஒயிட் மட்டும் தான் போடுவேன், ஃபேஸ்க்கு எல்லோ போட்டது கிடையாது. இதில் வந்து 2 எக்கு, ஒரு 4 ஸ்பூன் வந்து கெட்டியான தயிர் வந்து மிக்ஸ் பண்ணி கையிலே வந்து நல்லா வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து கையிலேயே அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதை மிக்சியில் போட்டிங்கன்னா உண்மையாக ரொம்ப தனியாக ஆகிடும், அந்த ஒரு பேக்கு கன்சிஸ்டன்சி வந்து வராது. இதுலேயுமே நீங்கள் இந்த தயிர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த பேக் கன்சிஸ்டன்சி வராது நம்மளுக்கு, அது ரொம்ப லிக்விடாக இருக்கும். நான் வந்து ட்ரை பண்ணும்போது நல்ல கெட்டியான, உங்களுக்கே தெரியும், நல்ல கெட்டியான தயிர் தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் பார்க்குறதுக்கு எனக்கு நல்ல ஒரு பேக் கன்சிஸ்டன்சி வந்த மாதிரி தான் இருந்தது. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்ல ஒரு பேக் கன்சிஸ்டன்சி மாதிரி தான் எனக்கு இருந்தது. அதே மாதிரி நான் மிக்சிலெலாம் போட நல்லா கையில் தான் பண்ணிஞ்சிருக்கேன். பார்த்தீங்களா, நல்லா வந்து செட் ஆயிடுச்சு. இது 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நான் ஹேருக்கு வந்து போடுறேன். அவங்க சொன்ன மாதிரியே லேயராக எடுத்து, நம்ம எப்போதுமே ஹேர் பேக் வந்து அந்த மாதிரி தான் போடுவோம். சில பேக் வந்து அப்படியே நம்ம அந்த எக்கு பேக்கெலாம் வந்துட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டோம்னா ஹேர் நல்லா ஸ்ட்ரைட்னிங்காக இருக்கும். நான் உங்களுக்கு அந்த வீடியோ தனியாக வேணும்னா சொல்லுங்கள், நான் வேறொரு வீடியோ கூட போடுவேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் எக்கு மாஸ்க் மட்டும் நான் வந்து போடுவேன். அது நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து திரும்பியும் உங்களுக்காக போடுறேன். எக்கு வந்து நம்மளுக்கு எப்போவுமே நல்ல ஒரு ஸ்ட்ரைட்னிங் கொடுக்கறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி தயிர் நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ ரெண்டுமே சேரும்போது நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு. ஸோ அதனால தான் நான் எப்போவுமே ஹேருக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக இது நல்லதா என்னன்னு பார்த்துலாம் நான் தான் வைப்பேன், கை வைப்பேன். இல்லைனா டக்குன்னு ஏதோ ட்ரை பண்ணுவோம், நான் வைக்கவே மாட்டேன். வீடியோக்காக கூட நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா ஹேர் உங்களுக்கே தெரியும், நான் வந்து ஸ்ட்ரைட்டனிங் அது இதுன்னு பண்ணி பயங்கரமாக என் ஹேரை வந்து கெடுத்து வச்சுட்டேன். என் ஹேர் வந்து ரியல் ஹேர் உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் என்றைக்கு ஸ்மூத்தனிங் பண்ணணும் அன்றைக்கே என்னோடய பழைய ஹேர் வந்து மறந்துடணும் அப்படின்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இல்லைனா வந்து நான் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஏன்னா என்னோடய பழைய ஹேர் வந்து இல்லவே இல்லை. எந்த அளவுக்கு என்னோடய ஹேர் பிடிக்குமோ, நான் எப்போவுமே லூஸ் ஹேர் கூட விட மாட்டேன். ரொம்ப அடர்த்தியாலாம் இருக்காது, ஹேர் வந்து தின்னாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப சாஃப்டாக நல்ல மாய்ஸ்சராக இருக்கும் என்னோடய ஹேரு. பின்னல் தான், சைடு பின்னல், ஃப்ரண்ட்டில் வந்து சைடு பின்னல், இந்த மாதிரி தான் நான் போடுவேன். ஸ்மூத்தனிங் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்மூத்தனிங்கை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரைட்னிங் பண்ணி முடி வந்து செம்ம ட்ரையாக கொட்டி போச்சு. 4 முடி தான் இருந்தது. இப்போ தான் என்னோடய ஹேரை வந்து நான் சரி பண்ணியிருக்கேன்.
அதான் அந்த ஆயில் க்ரீன் ஆயில் அண்ட் ரெட் ஆயில் இதை வந்து நான் ஒரு 2 இயர்ஸாக இந்த க்ரீன் ஆயிலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன். ஸ்மூத்தனிங் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் ஹெர்பல் ஆயிலை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னனால அதை விட்டுட்டேன். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் திரும்பவும் இப்போ நான் என்னோட ஹேரை வந்து வளர்க்குறதுக்காக க்ரீன் ஆயிலை வந்து பொடுகு இந்த மாதிரி ஹேர் ஃபால் இந்த மாதிரி பிரச்சனைக்காகவும் ரெட் ஆயிலை வந்து நல்ல ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத்துக்காகவும் யூஸ் பண்ணேன். நல்ல ரிசல்ட் வந்து இருந்தது. எனக்கு 1 மந்த்லேயே வந்து நல்ல ஹேர் வந்து க்ரோத் ஆகிருக்கு. அதே தான் நான் உங்களுக்கு சேல் பண்ணுறதும் அதே தான். நல்ல ஒரு ரிசல்ட் எனக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அதை சேல் பண்ணுறேன். ஆரம்பத்திலே நீங்கள் க்ரீன் ஆயில் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. நான் அப்போதைக்கு என்னால் சேல் பண்ணுற ப்ராசஸ்லாம் பண்ண முடியல. பட் இப்போ நான் பண்ணுறேன். அதேமாதிரி உங்கள் ஃபேஸ் வந்து இவ்வளோ க்ளோவாக எப்படி இருக்குது, இவ்வளோ எங்கே நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. நான் பல வருஷமாக என்னென்ன ஃபேஸ் பேக்லாம் பொக்கிஷமாக யூஸ் பண்ணணும் அதே தான் நான் உங்களுக்கும் இப்போ கொடுக்குறேன். பட் என்னால் இப்போது ஒரு 4 தான் லான்ச் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வீடியோவுக்கு வந்துடலாம். ஆக்சுவலாக வந்து 10 நிமிஷம் தான் விட முடிஞ்சுது. கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சு. என்னோடய பேக் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்த மாதிரி இருந்தது. என்ன தான் நம்ம கெட்டியாக இது பண்ணாலும் அந்த தயிரோட அந்த கன்சிஸ்டன்சி வந்து எப்படி இருந்தால் தண்ணியாக சொட்டாக ஆகிடுது. ஸோ நம்மளுக்கு அதை வந்து ரொம்ப நேரத்துக்கு வச்சிட்ருக்க முடியல. அதனால் நான் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸில் வாஷ் பண்ணிட்டேன். ஹேர் நல்லா சாஃப்டாக இருந்தது. அது தவிர ஹேர் நல்லா ஷைனிங்காக இருந்துச்சா அந்த மாதிரிலாம் கேட்டால் இல்லை. ஹேர் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. அது வந்து மேக்ஸிமம் ஒரு 1.5 நாள் வரைக்கும் அந்த சாஃப்ட்னஸ் வந்து தாங்குது. ஹேரை இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹேர் வந்து சாஃப்ட் ஆகும். தயிர் நீங்கள் வந்து எக்கு தனியாக தயிர் தனியாக அப்படி கூட போடலாம். தயிர் வந்து நல்லா கெட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்ல மாய்ஸ்சராக நல்லாயிருக்கும். தயிர் எப்போவுமே நம்மளோட ஹேருக்கு வந்து நல்ல மாய்ஸ்சர் கொடுக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல ஒரு ஹேர் மாஸ்க். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.